எல்லோருக்குமே நம்ம ஆலயத்தை பற்றி தெரியும். பாபா தானாக வந்து தான் தோன்றி திருநாமத்தை கொண்டு இன்றளவும் பக்தர்களுடைய ரோகத்தை நிவர்த்தி செய்து, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அற்புதமான சாய்நாதர் இந்த இடத்துல. இன்றளவும் அவர் திருமேனியிலிருந்து உதிரக்கூடிய அந்த ஊதியை தான் பக்தர்களுக்கு ரோக நிவர்த்திக்காக நம்ம கொடுக்குறோம். இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, கால் எடுத்து வைத்தாலே மாற்றம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து கால் எடுத்து வைக்கணும்னா அவர் விரும்பணும், நம்ம விரும்பினா கிடையாது. பணம் இருக்கலாம், மனம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய அனுகூலமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு நம்மளால வர முடியும். இந்த ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, காளி பைரவி சந்தி, இந்த 3 அம்பாள் ஒன்று சேர்ந்து, அதுவும் முச்சந்தின்ன கூடிய இந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை. ஆலயத்தில் 3 எலுமிச்சங்கனியை உங்கள் உச்சந்தலையிலேருந்து அங்கம் முழுக்க சுற்றி அதை சூலத்தில் குத்துறதும், அதுக்கப்புறம் முள்ளு சங்கை கொண்டு உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த முள்ளு சங்கை சுற்றி சந்தி தேவியிடம் தாரை வார்த்து கொடுக்கறதும் இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு.